பராசர ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பரமத்திவேலுடன் சந்தன் பேசுகிறேன். இந்த சேனலை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க தங்களோட கருத்துக்களையும் தங்களோட கமெண்ட்களையும் சப்ஸ்கிரைப்பையும் மறக்காமல் பண்ணிடுங்க நண்பர்களே. ஏன்னா சேனலை பார்த்து கொண்டு இருக்கும்போது நீங்கள் அது கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரமாகும். அப்போ இந்த சேனல் இன்றைக்கு உங்களோட பிறந்த கிழமை உங்களுக்கு நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு கிழமையில் பிறந்திருப்பீங்க. அதனால் உங்களுக்கு அந்த கிழமை எந்த மாதிரி ஒரு பலனை கொடுக்கும், ஏன்னா நட்சத்திர ரீதியாக ஒரு பலனை சொல்லிட்டேன், ராசி ரீதியாக ஒரு பலனை சொல்லிட்டேன், உங்களோட ராசி அதிபதி எப்படி இருந்தால் ஒரு பலன்னு சொல்லிட்டுங்க. இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடெலாம் பொதுவான ஒரு கருத்துக்களை நான் பதிவிட்டு வந்துட்டுருக்கேன் நண்பர்களே. அப்போ பொதுவாக ஒரு கிழமையில் பிறக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி யோகத்தை கொடுக்கும் என்பதற்காக இன்றையோட ஒரு கிழமையில் பிறக்கிறோம் சுக்கிர பகவான், அதாவது வெள்ளிக்கிழமையில் பிறக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும் என்பதற்காக இன்றையோட ஒரு பதிவுன்னு வச்சுங்களேன். அப்போ சுக்கிரனோட ஒரு நாள் என்று சொல்லக்கூடியது வெள்ளிக்கிழமை, மகாலட்சுமியோட ஒரு நாள்னு வச்சுங்களேன். அப்போ இந்த கிழமையில் பிறந்தவர்களுக்கு உயர்ந்த காரியங்களை செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கவர்களாக இருப்பார்னு வச்சுங்களேன். அப்போ தெய்வங்களுக்கு அலங்கரிப்பவர்கள் முதன்மையானவர்களாக இருப்பாங்க. ஏன்னா அலங்கார பிரியர்கள் சுக்கிரனோட வெள்ளிக்கிழமைனாவே ஒரு வசீகரமான ஒரு நபராக இருப்பாங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமைனா மகாலட்சுமிக்குரியது. இப்போ இந்த நட்சத்திரத்தில் இந்த கிழமையில் பிறக்கிறவங்களுக்கு அந்த சுக்கிரனோட ஆதிக்கம் மேலோங்கி இருக்கும். தன்னோட ஒரு வஸ்திரமெல்லாம் ஆடை இது வஸ்திரமெல்லாம் ஒரு புதுசாக போடக்கூடிய தன்மையும், அதே மாதிரி அந்த இது வந்து கசங்கினதெல்லாம் போட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தன்மையெலாம் இந்த சுக்கிரனோட வந்து எப்பயுமே முகப்பொலிவுடன் இருப்பாங்க. முகப்பொலிவு, முக அலங்காரம், இது அலங்கார பிரியர்களாக இருக்கக்கூடிய தன்மையும், தன்னை எப்பொழுதும் அசிங்கமாக வைத்து கொள்ள மாட்டாங்க, அசிங்கமாகவும் காட்ட மாட்டாங்க. இருக்கிறவங்களும் சரி இல்லாதவங்களும் சரி என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது. இவங்க பார்த்தாவே நமக்கு ஒரு பார்க்குறதுக்கே ஒரு ரம்மியமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்வதனால் இவங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, சுக்கிரனாவே அலங்கார பிரியர்கள். அப்போ அலங்கார பொருள்கள் வியாபாரம் பண்ணுவது இவங்களுக்கு ஒரு மேலோங்கிய ஒரு தன்மை கொடுக்கும். டிவி, ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி ஒரு ஷோகேஸ் ஒரு கடை வச்சுருந்தாலும் அந்த கடையை அழகாக வச்சுக்கக்கூடிய ஒரு தன்மை. அது எந்த ஒரு வணிகமாக இருந்தாலும் அதை சிறப்பாக செய்யக்கூடியவர்களாக, வியாபாரத்தில் வந்து கெட்டிக்காரர்களாக இருப்பாங்க அப்படின்னு தன்மை. அதே மாதிரி இவங்க செலவழிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. தன்னோட சிறிய ஒரு வணிகமாக இருந்தாலும் அதை ஆடம்பரமாக செய்யக்கூடிய ஒரு தன்மையுடையராக இவங்க இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வெள்ளிக்கிழமையில் பிறக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது இவங்களுக்கு இயற்கையாகவே உண்டுன்னு வச்சுங்களேன். ஏன்னா வெள்ளிக்கிழமை ஒரு ஒரு நாளாகும். இருக்கிற நாள்லேயே வெள்ளிக்கிழமை தாங்க எல்லா வீடும் சுத்தம் பண்ணி ஒரு விளக்கு போடுற ஒரு நாள். அன்றைக்கி வீடோட சமையலும் கொஞ்சம் ருசியாக இருக்குன்னு வச்சுங்களேன். நீங்கள் மற்ற கிழமையில் சாப்பிட்றத விட வெள்ளிக்கிழமை அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பார் வச்சாலும் சரி, ஒரு ரசம் வச்சாலும் சரி, அந்த ஒரு பொரியலாக இருந்தாலும் சரி, ஒரு சாப்பிட்றதுக்கே ஒரு டேஸ்ட்டாக இருக்குன்னு வச்சுங்களேன். உணவுக்கு ருசியை கொடுக்கக்கூடியதே சுக்கிரன் தாங்க. அப்போ அந்த சந்திரன் உப்பை கொடுத்தா விட அந்த ருசி டேஸ்ட்டையும் அந்த மணத்தையும் கொடுக்குறது சுக்கிரன் கொடுத்துருவான்னு வச்சுங்களேன். அப்போ சுக்கிரனோட ஒரு நிலைப்பாடு இருக்கிறவங்க இவங்க உணவை விரும்பி சாப்பிடுவாங்க. வெள்ளிக்கிழமை பிறக்கிறவங்களாம் உணவை விரும்பி சாப்பிடக்கூடிய நபர்களாகவும், உணவுலாம் இவங்க வந்து ஒரு பரிமாறுறது, உணவு செய்கிறது, பெண்கள்லாம் அதில் பிறந்துட்டாங்கன்னா உணவை ரொம்ப அழகாக அந்த உணவை கொடுக்குற விதமே ஒரு அழகாக வச்சுருப்பாங்க. ஒரு டேபிளில் வைக்கும்போது ஒரு அழகு சிறந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு தன்மையுடையவர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க வந்து எதையுமே சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கவர்கள் தான், இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா சுக்கிரன் வந்து தேவர்களுக்கெல்லாம் தலைவராக இருந்த ஒருவர். தேவர்களோட அசுரர் குலத்துக்கு தலைவராக இருக்கக்கூடிய, ஏன்னா குரு வந்து தேவர் குலத்துக்கு, சுக்கிரன் வந்து அசுர குலத்துக்கு இறந்தவர்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்த சஞ்சீவி மந்திரத்தை கற்று வைத்தவர்கள். இறந்தவரை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவர்களாக சுக்கிரன் இருக்கிறதுனால, அதனால தான் இவருக்கு வந்து இந்த மகாலட்சுமி யோகத்தை கொடுத்துருக்காங்க சுக்கிரனுக்கு. சுக்கிரன் தாங்க கலஸ்தர காரகன். அதாவது பெண் ஒருத்தர் வந்து அழகாக இருக்காங்கன்னா அதுக்கு வந்து சுக்கிரன் முக்கியமான ஒரு காரகங்க. ஏன்னா முகத்துக்கு அதிபதியாக வரக்கூடியவனே சுக்கிரன் தான் அந்த 2ஆம் இடத்துல அங்கே ஆட்சி பெறக்கூடிய தன்மை. அதே மாதிரி இந்த சுக்கிரனோட நட்சத்திரம்னு பாருங்கள், பரணி நட்சத்திரம் தரணி ஆளுன்னு சொல்லுவாங்க. பூர நட்சத்திரம் ஆண்டாள் பிறந்தது. தன்னை அழகுபடுத்திக்கிட்டே இருக்கும் ஆண்டாள். அதனால் கண்ணாடி சுற்றிலும் வச்சுக்குவாங்க ஆண்டாளுக்கு தெரியும். இதில் பாருங்கள், ஸ்ரீரங்கத்துக்கு போனீங்கன்னா ஆண்டாளுக்கு சுற்றிலுமே கண்ணாடி இருக்கும், பிரதிபலிச்சுட்டே இருக்கும். பூராட நட்சத்திரம் பாரு, பூராடத்தில் நூலாடாதுன்னு சொல்லுவாங்க. அது என்ன, வில் அம்பு கொண்டக்கூடிய நட்சத்திரம். அப்போ இந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க எல்லாமே சுக்கிரனோட ஆதிக்கம். அதேமாதிரி வெள்ளிக்கிழமையில் பிறக்கிறவங்களுக்கு இந்த ஆதிக்கம்லாம் நிறைந்திருக்கும். அதேமாதிரி சுக்கிரனான சுபபோகத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய ஒரு கிரகமே சுக்கிரன் தான். இருக்கிற இடத்த அழகுபடுத்தி வச்சுக்குவாங்க. அதாவது ஒரு வீடு கட்டினாலும் சரி, ஒரு சின்ன ரூமாக இருந்தாலும் சரி, தன்னோட இருக்கிற இடத்த வந்து அழகாக வைத்துக் கொள்ளக்கூடிய தன்மையும் இந்த சுக்கிரனுக்கு உண்டுன்னு வச்சுங்களேன். அப்போ இந்த வெள்ளிக்கிழமையில் பிறக்கிறவங்களுக்கு எப்பொழுதுமே தன்னை அழகாகவும் வச்சுக்குவாங்க, இருக்கிற இடத்தையும் அழகாக வச்சுக்குவாங்க.
ஒரு ஆஃபீஸாக இருந்தாலும் அந்த ஆஃபீஸையே அழகுபடுத்தி வச்சுக்கிறது. ஒரு டேபிளாக இருக்கட்டும், ஒரு வண்டியாக இருக்கட்டும், வாகனமாக இருக்கட்டும், இவங்களாம் வாகனம்லாம் கொஞ்சம் பிரியமாக வச்சுக்குவாங்கன்னு வச்சுக்கங்களேன். இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் இவங்க வந்து ஒரு செயல்பாடுகள் வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சுக்கிரனோட இதில் பிறக்கிறவங்களுக்கு இவங்க அதனால இவங்கள வந்து ஒரு தொழிலெல்லாம் வந்து இவங்க வந்து ஒரு அழகா செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கவராக இருப்பாங்க. அப்ப இந்த வெள்ளிக்கிழமையில் பிறக்கிறவங்களுக்கு நீங்க வந்து உங்களோட அதிர்ஷ்டமான வழிபாடு எதுன்னு கேட்டீங்கன்னா, வெள்ளிக்கிழமை காலையில 6 டூ 7 அதாவது நீங்க வந்து பெருமாள் கோயிலுக்கு இல்லாட்டி மகாலட்சுமியை வழிபடுவது ஒரு சிறப்பை தரும். லட்சுமி நாராயணன் வழிபடுவது ஒரு சிறப்பை தருங்க. அதனால அடுத்ததாக உங்களுக்கு வந்து கஞ்சனூர் வந்து சுக்கிர பகவானோட ஒரு ஸ்தலம் இருக்குதுங்க. அந்த கஞ்சனூர்ல போயிட்டு நீங்க சுக்கிர பகவானோட ஸ்தலத்துக்கு போயிட்டு நீங்க வந்து அங்க ஒரு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு சுக்கிரனோட தோஷமே விலகும்னு சொல்றாங்க. சாஸ்திரம் சொல்லுது. சுக்கிரனால இருக்கக்கூடிய தோஷம். அதேமாதிரி சுக்கிரன் உங்களுக்கு ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கார், ஒரு பாவகிரகத்தோட சேர்ந்திருந்தாலும் இந்த மாதிரி வழிபாடு உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். அதேமாதிரி உங்களுக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் வந்து உங்களுக்கு வந்து பெருமாள் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, அதுக்கப்புறம் உங்களுக்கு தோஷம் ஏதாச்சும் ராகு இதோட சுக்கிரன் சேர்ந்திருந்தானா, நீங்க ராகு காலத்து வேளையில வெள்ளிக்கிழமை துர்க்கைக்கு, ஒரு ராகுக்கு, காளியம்மன இந்த மாதிரி ஒரு அம்மனுக்கெல்லாம் வழிபாடு செய்யும்போது சுக்கிரனால பாதிப்பு அறவே நீங்கிவிடும் நண்பர்களே. அது மாதிரி இந்த வெள்ளிக்கிழமையில் பிறக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஜாதகத்தில் எந்த மாதிரி வைப்ரேஷன் இருக்குது என்பதை பார்த்து அதோட வழிபாடு செய்வது சிறப்பு. நான் சொன்ன வழிபாடுகளை நீங்கள் செய்துட்டு வந்தாவே உங்களுக்கு தோஷம் இருந்தாலும் சரி, அது இல்லைனாலும் சரி, இந்த வழிபாடு எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும். ஏன்னா ஒரு கிரகத்துக்கு வந்து வழிபாடு மிக மிக முக்கியம். ஒரு கிழமைக்கு அந்த கிழமைநாதனுக்கு வழிபடும்போது அந்த கிழமையோட வைப்ரேஷன் உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும். அதனால் சுக்கிரனோட வைப்ரேஷன் கிடைச்சிட்டாவே என்றைக்குமே மகிழ்ச்சியாக வாழ்க்கை இருக்குது நண்பர்களே. ஏன்னா மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் எதுன்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன் தான். நமக்கு வீட்டில் வந்து மகிழ்ச்சினா யார் அப்படின்னு பார்த்தா மனைவி தாங்க. நம்மளோட பிள்ளைங்க தாங்க மகிழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது நமக்கு வரக்கூடிய ஒரு பணங்காசுகள் மகிழ்ச்சி கொடுக்கும், சொத்து சுகங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். ஏன்னா அதெல்லாம் இருந்தால் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த மகிழ்ச்சிக்கு காரகமே சுக்கிரன் தான். அந்த கிழமையில் பிறக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்த வேணும்னா நான் சொன்ன அந்த வழிபாட்டையெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான காலமாக இந்த நீங்கள் பிறந்த கிழமை வந்து உங்களுக்கு வைப்ரேஷன் கொடுக்கும் நண்பர்களே. ஏன்னா பிறந்த கிழமை முழு யோகத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்ததாக இருக்குது நண்பர்களே. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். பரமத்தி வேலுடன் சந்திரன்.